ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி சூப்பருங்க. இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கீங்க. இன்னும் யூஎஸ்ல மழை ஏதாவது பெய்யுதுங்களா? இங்க கிளைமேட் நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. சூப்பர், சூப்பருங்க ஐயா. இன்னைக்கு பார்க்கக்கூடிய லக்னம் மிதுன லக்னம். ஸோ இந்த மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு எப்பெல்லாம் பணம் வரும், எப்போ அவங்க பொருளாதார வளருவாங்க, எந்த தசா புத்திகள் வந்து இவங்களுக்கு சாதகமா இருக்கும், எந்த தசா புத்திகள் பாதகமா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது மிதுன லக்னத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. மிதுன லக்னம் கம்யூனிகேஷனுக்கு பெஸ்ட்டுங்க. அவங்க ம். அடுத்தவர்களுக்கு யோசனை சொல்றது, நம்ம பல எபிசோட்ல மிதுன லக்ன தனிப்பதிவுகள்ல சொல்லியிருக்கோம். ஆமா, ஆமா. அவங்க அ மெயினா மைண்ட் சர்வீஸ் பண்ணணும். அதாவது ம். ஒரு கன்சல்டிங் லைன்ல மட்டும் இருந்து அடுத்தவங்களுக்கு சஜஷன் சொல்லி, அந்த மாரி சர்வீஸ் மைண்டடா பிழைக்கணுங்கிறத நம்ம முதல்லயே வலியுறுத்தியிருக்கோம். ஆனா, அதுல இப்ப சில பேர் பெரிய லெவல்ல பணம் குடுக்கறது, பணம் வளர்ச்சி அடையறது, தொழில் வளர்ச்சி அடைறதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல திசை 2, 6, 10 கனெக்ஷன் வரணும். இப்ப உதாரணத்துக்கு சனி திசையே இவங்களுக்கு யோக திசை தான். ம். அதே மாரி குரு, சனி, புதன் இந்த 3மே யோகமா வச்சுக்கிட்டாலும் கூட, குரு இப்ப சிறு வயசுல வந்ததுன்னா படிப்புக்கு உதவிரும். அதே ம். மிடில் ஏஜ்ல சனி திசை, புதன் திசை வந்தது அப்படின்னா, மிகப்பெரிய நன்மைகள குடுக்கும். சனியும், புதனும் நல்ல பொசிஷன்ல இருந்தா. இப்ப இந்த சனியினுடைய நட்சத்திரத்திலயோ, புதனுடைய நட்சத்திரத்திலயோ ஏதாவது ஒரு கிரகம் உட்கார்ந்து, அது திசை நடத்தினா கூட இவங்க பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. புரியுது, புரியுதுங்க. அருமையா அதனால இப்ப சொன்னீங்க. கடகத்திலயோ, விருச்சிகத்திலயோ, மீனத்திலயோ எந்த கிரகம் உட்கார்ந்து திசை நடத்தினாலும், கண்டிப்பா இவங்களுக்கு தொழில் வளர்ச்சியும் உண்டு. வீடு வாசல், பொருளாதார யோகங்கள் மிகச் சிறப்பாக இருக்கும். சிறப்பு, சிறப்புங்க. இப்ப மிதுன லக்னம் எடுக்கும்போது அங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு மிருகசீரிடம், புனர்பூசம், திருவாதிரை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, செவ்வா, குரு, ராகு வேற இருக்காருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃப்ளேவர்ல இருக்கிற ஒரு மிதுன லக்னம். ஸோ இவங்களுக்கு இப்ப ஸ்டார்ட்டிங்கா பார்த்தீங்கன்னா, செவ்வா திசை ஆரம்பிக்குது. ஸோ இந்த செவ்வா திசை என்ன மாரி குடுப்பனைகள்ல இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது புதனும், செவ்வாயும் கலந்த கலவை. அது என்ன ம், அப்படின்னா, அ ஒரு வகையில இன்டலெக்சுவல் நேச்சரு, ஒரு வகையில ம், ஒரு முரட்டு சுபாவம். அல்லது கொஞ்சம் அடமன்ட் டைப். ம், இந்த 2மே மிக்ஸ்டா தான் இவங்க இருப்பாங்க. ம், அதனால கொஞ்சம் இந்த டீனேஜ்ல இவங்களுக்கு இந்த செவ்வாயெல்லாம் வரக்கூடாதுங்க. டீனேஜ்ல வந்ததுன்னா குழப்பத்த பண்ணிரும். செவ்வாய் மிருகசிரீஷ நட்சத்திரத்துக்கே உண்டான ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா, எமோஷனலி அட்டாச்ட் ஆகுறது. ஸோ அந்த மாரி இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அந்த புதன் சார்ந்து ரசனையில ஈடுபட்டுட்டாங்கன்னா, அந்த மாரி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அதுபோக செவ்வாய் திசையில ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டில நல்லா டெவலப் ஆவாங்க. ரா ராகு திசைக்கு பக்கபலமா இந்த செவ்வாய் திசை வேலை செய்யும். அதனால ஒரு நல்ல ஒரு ஆக்டிவா இவங்கள வளர்த்துக்கிறதுக்கு இந்த செவ்வாய் திசை ரொம்ப ரொம்ப உதவும். சிறப்பு, சிறப்புங்க. அதுக்கப்புறம் பெரும் மகாதிசைன்னு சொல்லும்போது நம்ம ராகு திசை தான் வருதுங்க. ஸோ ராகு திசையில என்ன மாரி பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்? சிறு வயசுல ராகு திசை நல்ல ராகுவாக இருந்தால், இன்டலெக்சுவல் மைண்டு இந்த மாரி இப்ப அப்டேட்டடா இருக்கக்கூடிய டெக்னாலஜி இதையெல்லாம் ரொம்ப நல்லா படிச்சுக்குவாங்க. கிராஸ்பிங் ம். பவர் வளர்த்துக்குவாங்க. அதே சமயத்துல ராகு கெட்டு போயிருந்தால், கெட்ட திசையா போயிடுச்சுன்னா, ரொம்ப பழக்கவழக்க தோஷத்தினால கெட்டுப் போயி இவங்க டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. அத கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி இவங்களுக்கு ராகு, குரு இந்த 2 திசையுமே இவங்களுக்கு படிப்பத்தான் குடுக்கணும். அப்ப சிறு வயசுல வரும்போது. இப்ப இதே மிடில் ஏஜ்ல வந்தது அப்படின்னா, இவங்க உற்பத்தி சார்ந்த தொழில்ல இருக்க முடியாது. கன்சல்டிங் லைன்ல இருப்பாங்க. ஒரு சூப்பர்வைஸ் பண்றது, இந்த மாரி ஓவர்லுக் பண்ற பணிகள், கமிஷன் வகை தொழில்கள், கலை திறமைகள் இது மாரி வெளிக்காட்டக்கூடிய வகையில மேனேஜ்மென்ட் டெக்னிக்கா இருப்பாங்க. சிறப்பு, சிறப்புங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, குரு திசை. குரு திசையில இவங்களுக்கு என்ன மாரி பலன்கள் இருக்குங்கய்யா? குரு இவங்களுக்கு 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி. ஆனாலும் ம். நம்ம ஜெனரலா என்ன சொல்லுவோம்னா, 7ஆம் இடம் பாதகஸ்தானம்னு சொல்லுவோம் உபய லக்னத்துக்கு. அதனால குரு திசை பெருசா இவங்களுக்கு சோபிக்கிறது இல்ல. பட் என்ன அப்படின்னா, இவங்கள நல்லவங்களா காட்டிக்கிறதுக்கு, நல்லவங்களாக இவங்கள ஷேப் பண்ணிக்கிறதுக்கு அந்த குரு திசை உதவும். அதே நேரத்துல படிப்புக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெர்ட்டா இருக்கும். இப்போ ஒரு எந்த மாரியான கல்வி படிச்சாலும் இவங்க ரொம்ப அதுல டெவலப் ஆயிருவாங்க, குரு திசையை பொறுத்தவரை. அடுத்து பார்த்தீங்கன்னா, சனி மகாதசை. ஏன்னா 8ஆம் அதிபதியும் அவரு தான் வராரு.
பாக்கியாதிபதியும் அவருதான் வராரு. அவங்க மேஜராவே ஒரு குழப்பம் இருக்கு. அதை கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அதாவதுங்க, இப்போ பூச நட்சத்திரங்கிறது ஒரு பெக்யூலரான நட்சத்திரம். ம். அதாவது இவங்களுக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துல சனி இருந்தாலும், ம். அந்த கும்பராசி அப்படிங்கிறது அந்த 2ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடா அமைஞ்சிருக்கு. அதனால என்ன அப்படின்னா, அந்த நட்சத்திரத்துல எந்த கிரகம் உட்கார்றதும், ஈவன் சனியே உட்கார்றதும் கூட கொஞ்சம் பிரச்சனைக்குரிய இடம்தான். ஆனாலும் கூட அந்த சனி திசை வந்து இப்போ ஒரு உத்திரட்டாதியில போய் சனி உட்கார்ந்ததுன்னு வைங்க. அதே மாதிரி அனுஷத்துல போய் உட்கார்ந்ததுன்னு வைங்க. இவங்க வந்து சர்வீஸ் மைண்டடா போற இடத்துல ரொம்ப டெவலப் பண்ணி விட்டுரும். அதாவது ஒரு ஒர்க்மேன்ஷிப்பை வந்து வளர்த்து விட்டுரும். எந்த மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா அல்லது எந்த வித வேலையில இவங்க போய் சேர்ந்தாலும் அதுல மிகப்பெரிய டெவலப்மெண்ட் பண்ணிரும். வெளிநாடு சார்ந்த வேலைகளுக்கும் இவங்களுக்கு நல்லா இருக்கு. மெயினா அரப் கண்ட்ரிஸ் இதுக்கெல்லாம் போறாங்க இல்லையா? அப்ப ஆமாங்க வந்து ஐயா. அவங்களுக்கு வந்து கனிம வளங்கள் சார்ந்த தொழில்கள்ல வந்து ரொம்ப ஷைன் பண்ணிருவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா புதன் திசை. புதன் திசை, அதாவது இவங்க லக்னாதிபதி திசையே நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்க ஐயா? மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதி புதனுடைய கான்செப்டை வச்சிருக்கிற இடமே 2, 6, 10. ம். அதனால அந்த 2, 6, 10 அப்படிங்கிறது வாய் பேசி இவங்களுடைய டெக்னாலஜி, தனித்திறமைகள், இவங்களுடைய அறிவு அறிவை பயன்படுத்தி இவங்க ஜெயிப்பாங்க வாழ்க்கையில. புதன் திசையில வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க, யங்கா இருப்பாங்க. இவங்கள வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி இவங்க இவங்க இல்லாம அங்க தொழில் வளர்ச்சியே இல்லைங்கிற அளவுக்கு பெயர் எடுத்துருவாங்க. அதனால சர்வீஸ் மைண்டடா இவங்க நல்லா பண்ணுவாங்க. சொந்த தொழில் பண்ணாலும் கூட பிசினஸ்ல வந்து மிகப்பெரிய வளர்ச்சி பண்ணிடுவாங்க. யாருக்கெல்லாம் புதன் வந்து 4, 8, 12 அப்படின்ற கான்செப்ட்ல உட்கார்ந்துருதோ அவங்களுக்கு தான் ப்ராப்ளம். மற்றபடி இவங்களுக்கு வந்து 2, 6, 10 கனெக்டிவிட்டி இருந்ததுன்னா புதன் திசை போல இவங்களுக்கு ஒரு நல்ல திசை கிடையாது. மிகப்பெரிய லெவல்ல வளர்த்து விட்டுரும். பெரிய பெரிய சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸு, லாயர்ஸு அல்லது பெரிய இப்போ இந்த கம்யூனிகேஷன் சைடில் கொரியர் சர்வீஸு இது மாதிரி டெக்னாலஜியில் வந்து ஹை லெவல் போஸ்டிங்கில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கேது. கேது திசை. கேது திசையில என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்க ஐயா? கேதுவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு மன வாழ்க்கைக்கு உண்டானது தான் இவங்களுக்கு ம். சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி ஒரு மாதிரி கலை சார்ந்த தொழில்கள், அதை வந்து இப்போ கன்சல்டிங்கு, கமிஷன், கலை சார்ந்த தொழில்கள், ஐடி லைனு இது மாதிரி எடுத்துக்கலாம். கேது வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஈடுபாட்டை வந்து வழக்குன்னு சொல்லவே முடியாது. கேதுனுடைய நேச்சரே என்ன அப்படின்னா, எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு, எதுக்கு நீ வந்து ரொம்ப மெனக்கெடணும் அப்படிங்கிற ஒரு பாலிசி தான். ஸோ அதனால கேது திசையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு 2, 6, 10 கனெக்டிவிட்டி இருந்தால் எக்ஸ்பர்ட்டாக வந்துடுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் 4, 8, 12 வந்துட்டா மிகப்பெரிய ஒரு சோம்பேறித்தனத்தை வளர்ந்து விட்டு டிட்டாச்மெண்ட் பாலிசியை வளர்த்து விட்டு இவங்களை இவங்களே உணராம இவங்க சக்தியை இவங்களே உணராம இவங்களை தாழ்த்திக்கிற குணமை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓ. கேதுனாலே ஒரு மாதிரி தாழ்ந்த குணத்தை கொண்டு வந்துரும். அதே மாதிரி வேலை செய்யற வேலை வாய்ப்புகள்ல கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோ லெவல் இன்கம் குரூப்ல போய் மாட்டிக்குவாங்க. அற்புதமா சொன்னீங்க ஐயா. அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிர திசை. சுக்கிர திசை வந்து என்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க? சுக்கிரன் வந்து மீடியா, சாஃப்ட்வேர் லைனு மற்றும் வந்து சினிமா மற்றும் வந்து இவங்களுக்கு ஆடை ஆபரண தொழில்கள் எல்லாத்துலேயுமே வந்து டெக்னிக்கல் டிசைனிங் போயிட்டா பரவாயில்ல. ம். என்னதான் இவங்களுக்கு 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி ஆனாலும் இவங்க ஓன் ஃபேக்டரி அப்படின்னு வச்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாயிடும். அதனால இவங்க வந்து மார்க்கெட்டிங் லைன்ல இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் லைன்ல இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. சுக்கிரதிசை 20 வருஷத்துலேயும் இவங்களுக்கு வந்து சர்வீஸ் மைண்டடா இருந்து சம்பாதிக்கிற யோகத்தை கொடுத்துரும். ம். ம். சர்வீஸ் மைண்டடா இருந்து அதே சம்பாதிக்கணும் மாதிரி சொல்லலாம். ஆமாம், திருமண வாழ்க்கையில் ஈடுபடுத்தி 2 பேரும் சேர்ந்து சம்பாதிக்கிறது, ஐடி ம். லைன்ல இருக்கிறது, இதுக்கெல்லாம் சுக்கிரதிசை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய தசை. சூரிய தசை என்ன மாதிரி பலன்கள் தராருங்க? சூரியன் வந்து தைரியத்தை கொடுப்பாரு. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஒரு ஹையர் பொசிஷன் இது ம். மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுவாரு. சூரிய திசையில வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்கு, அரசியல் ஆதிக்கம் இது எல்லாமே நல்லா வரும். ஏன்னா 3ஆம் இடத்துல ஒரு பகுதி இருந்தாலும் 4, 8, 12 சூரியன் அமைப்பு இருந்தாலும் 3ஆம் அதிபதியே ஆனதுனால இந்த சூரியன் வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய
ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணிடுது. அதாவது பிரபலமா இருக்கக்கூடிய நபர்களோட இவங்களுடைய கனெக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து இவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுத்துரும். பட் சொந்த தொழில் செய்யறது வந்து சூரிய திசையில அவ்வளவு சூட்டபிள் இல்லை. சொத்து தொழில் பண்றது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆமா ஆமா, ரிஸ்க் தான். சரிங்க சரிங்க. 4, 8, 12 வந்துருது. அடுத்து பாத்தீங்கன்னா சந்திர திசை. சந்திர திசை இந்த மாதிரி பலன்கள் தருங்க ஐயா? அதேதான், சூரியன் சந்திரன், சூரியனை மாதிரியே சந்திரன். என்னதான் தனாதிபதியாக சந்திரன் இருந்தாலும் 4ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால ஆசைப்பட்டு மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறத வேலையை கொண்டு வந்துருவார். சொந்தமா நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று ஹோட்டல் தொழிலோ அல்லது வந்து கட்டுமான துறையோ அல்லது ஆடை உற்பத்தியோ எக்ஸ்போர்ட் லைனோ ஏதோ ஒன்றில் ஈடுபாடு வச்சிருவாங்க. பட் அதில் வந்து சிரமப்படுவாங்க. அதனால சந்திர திசையை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்டாண்டர்டாக நம்பக்கூடாது. அதில் வந்து ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஒர்க்கோட இவங்க வந்து கமிட் ஆகிட்டு கரெக்டாக போய்க்கிறது நல்லது. எல்லா திசையும் பேசி முடிச்சுட்டோம். ஸோ இவங்களுக்கு முக்கியமா அப்படி பார்க்கணும் அப்படின்னா பொருளாதார ரீதியா எந்த திசை வந்து நல்லா இருக்கீங்க? பொருளாதார ரீதியாக வந்து இவங்களுக்கு புதன் திசை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். புதன் வந்து வந்துட்டாலே நல்லா இருக்கும். சனி திசையை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ப்ரொடக்ஷன் லைனில் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி சனி அமைஞ்சிட்டா சனி திசையும் ரொம்ப பிரமாதமாக கொடுக்கும். எப்பவுமே பாருங்க, இந்த மிதுன லக்னம், அதே மாதிரி இது துலா லக்னம் மற்றும் கும்ப லக்னம், இந்த 3 லக்னங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சனி வந்து அள்ளி கொடுக்கிறவரா இருக்கு. அதனால சனி திசை புதன் திசை இவங்களுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய திசையாக கண்டிப்பாக வேலை செய்யும். சிறப்புங்க. அப்புறம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இந்த மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு கேர்ஃபுல்லா ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய தசாதுக்கள் என்ன தசா இருக்குங்க ஐயா? மெயினா பாத்தீங்கன்னா சந்திரன் கெட்டு போயிருக்கக்கூடாது. 8ஆம் பாவம் தொடர்புல இருக்கக்கூடாது. இப்ப மிதுன லக்னத்துல திருவோண நட்சத்திரத்துல பிறக்கிறாங்க. அப்ப சந்திரனே ஆதிக்கத்தில் இருக்கு. அப்ப இப்ப ஒரு லக்னாதிபதியோ அல்லது ஒரு நல்ல கிரகமோ, இப்ப பாத்தீங்கன்னா சனி ஆகட்டும் புதன் ஆகட்டும் பணத்தை கொடுக்குற கிரகம். இந்த குரு சனி புதன் இவங்கெல்லாம் போய் ரோகிணி அஸ்தம் திருவோணத்துல போய் உட்கார்ந்தாச்சுன்னாவே இவங்க லைஃப் லாங் கஷ்டப்படுவாங்கன்னு கணக்கு. அப்படிப்பட்டவங்க வந்து இவங்க சொந்த தொழில் பண்றேன்னு போகக்கூடாது, புதிய ரிஸ்க்குகளை எடுக்கக்கூடாது, கிடைச்ச வேலையை பயன்படுத்திட்டு ஒரு மீடியம் லைஃபை வாழ்ந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். சிறப்பு சிறப்புங்கய்யா. அற்புதமா சொன்னீங்க. சூப்பரா டீகோட் பண்ணி சொல்லிட்டீங்க. அடுத்தடுத்து நாளில் சந்திக்கலாம் ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க.